the LCM of 3, 2.7 and 0.09 is. சும்மா எப்போவுமே 3, 27, 9 இருந்தால் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குது? 3, 2.7, 0.09. இதுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது? சரி, இது எப்படி 9ஆக மாற்றலாம்? இன்ட்டு 100 போடலாம். ஸோ எல்லார் கூடயும் 100 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? 300, 270, அதுக்கப்புறம் 9 ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். 300 எழுதுனா 10 into 10 into and again 3 into 1. So 27 0 எழுதுனா 10 into 3 into 3 into 3 into 1. 9 எழுதுனா 3 into 3 into 1. So LCM பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் இருக்க 3 into 1. ஓகே, 3 into 1. ஓகேவா? ஸோ அப்போது இந்த டேம் வந்து முடிஞ்சு. ஸோ அப்புறம் பாருங்கள், இது ரெண்டுலேயும் 3 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்காண்டி ஒரு 3 அண்ட் அகெயின் இங்கே ஒரு 3. ஸோ அப்புறம் பாருங்கள், இந்த ரெண்டுலேயும் காமனாக 10 இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 10. ஸோ அப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு 10. ஸோ இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சா? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9, 9 3s are 27, 27 into 10 270, 270 into 10 2700. ஸோ இதுதான் 300, 279. ஸோ இது 3க்கான எல்சிஎம். ஸோ இந்த 3 நம்பரை என்ன வந்துச்சு? ஆல்ரெடி இருந்த ஏதோ ஒரு 3 நம்பர் கூட 100 மல்டிப்ளை பண்ணனால வந்துச்சு. ஸோ இப்போ வேணாம் தம்பி, இந்த 100 இவனை நான் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ 0 0 0 0 கேன்சல். அப்போ நம்ம கிடைக்கிற நம்பர் 27. இந்த 27 தான் யார் அப்படின்னா 3, 2.7, 0.09 எல்சிஎம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பயப்படாதீங்க. யாருக்கு நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸை ஒன்றுக்கு அடுத்து 0வாக போட்டு அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே எனக்கு 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்றுக்கு அடுத்து 2 0 போட்டேன், 100 வந்துச்சு. 100ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு திரும்ப டிவைட் பண்ணிட்டா எனக்கு எல்சிஎம் கிடச்சிடும். ஓகேவா? பாய் காய்ஸ்.